ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 85. குகன் பரதனுக்கு நல்வார்த்தை சொல்லல். பரதன் குகனை நோக்கி, ராமனுடைய நண்பனே, கணக்கில்லாத என்னுடைய சைன்யங்கள் எல்லாவற்றிற்கும் பூஜை செய்ய விரும்புகிறாயே. இப்படி நீ விரும்பின மாத்திரத்தினாலேயே எனக்கு பூஜைகள் எல்லாம் செய்தாற் போலவே ஆயிற்று. குகனே, பரத்வாஜருடைய தவசாலைக்கு போகும் வழி எது? இத்தேசம் மிகவும் புக அரிதாயிருக்கிறது. மேலும் கங்கையை சேர்ந்த இவ்வோடைகளை தாண்டுவதும் கஷ்டம் போல் தோன்றுகிறதே என்றனன். குகன் பரதனை நோக்கி, ராஜகுமாரா, நானும் என்னுடைய ஆட்களும் வில்லை பிடித்து உன் பின்னே வருகிறோம். ஆகையால் வழியை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம். ஆனால் நீ இப்பொழுது ராமனுக்கு கெடுதியை செய்யும் வண்ணம் போகிறா போலிருக்கிறது. உன்னுடன் இருக்கும் இவ்வளவு பெரிய சேனையை காண எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உதிக்கின்றது. ராமனை பார்ப்பதற்கு மாத்திரமே போவாயாகில் இவ்வளவு சேனைகள் வேண்டியதில்லையே என்றனன். பரதன் சிறிதும் கோபமின்றி மெதுவான குரலில், ஐயோ, என்னை குறித்து உனக்கு இத்தகைய எண்ணமா உதிக்க வேண்டும்? ராமன் எனக்கு தமையன், தந்தையை போன்றவன். காட்டில் வசிக்கிற அவனை திருப்பி அழைத்து வரப்போகிறேன். இது சத்தியமான வார்த்தை என்றனன். இதை கேட்ட குகன் மிகுந்த சந்தோஷம் அடைந்து மகத்தான ஆச்சரியத்துடன் பரதனை பார்த்து, ஒரு முயற்சியும் இன்றி தானாகவே வந்த ராஜ்யத்தை நீ துறக்க விரும்புகின்றனையே. நீ எத்தகைய தர்ம சுபாவம் உடையவனோ! உன்னை போன்ற உத்தமனை நான் இதுவரை எங்கும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. உன்னுடைய கீர்த்தி சாஸ்வதமாக சமஸ்த லோகங்களிலும் விளங்கப் போகிறது என்றனன். அப்பொழுது சூரியன் மேற்திசையில் மறைந்தனன். இருளும் சூழ்ந்தது. அனைவரும் படுத்து உறங்கினர். ஆனால் பரதனுக்கு மாத்திரம் கண் உறங்கவில்லை. அவன் அண்ணனை பிரிந்த சோக அக்னியில் தபிக்கப்பட்டு மனக்கலக்கமுற்று பெருமூச்செறிந்து நினைவும் தப்பி ராமனையே சிந்தித்து இருந்தனன். அச்சமயம் அவனது பரிதாபகரமான நிலைமையை கண்ட குகன் மிகுந்த மனவருத்தமுற்று ராமனை குறித்த வார்த்தைகளை சொல்லி அப்பரதனை தேற்றினன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 86. ராமனை குறித்து லக்ஷ்மணன் துன்புற்று புலம்பியதை பரதனிடம் குகன் கூறுதல். பிறகு குகன் பரதனை நோக்கி, ரகுகுல திலகனே, முன்பு ராமனும் லக்ஷ்மணனும் இவ்விடம் வந்த பொழுது இரவு வந்தது. ராமனும் சீதையும் மரத்தின் கீழ் துயன்றனர். லக்ஷ்மணனோ வில்லும் கையுமாக கண் விழித்துக் கொண்டு காவல் புரிந்தனன். அவனுக்காக நான் பரிதாபம் அடைந்து, லக்ஷ்மணா, சுகத்தையே அனுபவிக்கக்குரிய நீ இன்னனம் கண்விழிக்கலாகாது. இதோ இந்த படுக்கையில் படுத்துக்கொள். நானும் என்னுடைய ஆட்களும் இரவு முழுதும் கண்விழித்து அம்பும் வில்லும் கையிலேந்தி உங்களுக்கு காவல் புரிகிறோம் என்றேன். அது கேட்ட லக்ஷ்மணன் என்னை சமாதானப்படுத்தி, தேவாசுரர்களாலும் வெல்ல முடியாத மகாராஜரது வயிற்றில் பிறந்த ராமன் சீதையுடன் நிலத்தில் படுத்திருக்கையில் என் பிராணனையே தரித்திருப்பதே எனக்கு கஷ்டமாய் இருக்கிறது. அப்படி இருக்க எனக்கு தூக்கம் எப்படி வரும்? ஐயோ, ராமன் காடு சென்றபின் தந்தை நிச்சயமாக உயிரை விடப் போகிறார். அந்த புற ஸ்திரீகள் எல்லாம் விதவைகளாகி பலவாறு புலம்பப் போகிறார்கள். கணவனை இழந்த கௌசல்யையும் சுமத்ரையும் தங்கள் பிராணங்களை விடப் போகிறார்கள். ராஜ்யம் பாழாய்விட்டதே. தந்தை மரணம் அடையும் போது அக்காலத்தில் அவருக்கு பிரேத சடங்குகளை நடத்தும் பரத சத்துருக்கர்களன்றோ பாக்கியசாலிகள். ஐயோ, நாங்கள் இந்த 14 வருடங்கள் கடந்து மீண்டும் அயோத்தி போய் சேரும் காலமும் நேருமா என்று கூறி புலம்பினன். இப்படி அவன் புலம்பிக் கொண்டிருக்கையிலேயே அந்த இரவு கழிந்து சென்றது. பிறகு விடிந்தவுடன் அவர்கள் இக்கங்கா நதிக்கரையிலேயே சடைகளை தரித்து மர உரிகளை உடுத்து சிறந்த பானங்களையும் வில்லையும் கத்தியையும் பிடித்து சீதையுடன் கூடி போயினர் என்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ